அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், இது எல்லாமே பணம் சார்ந்த ஒரு டாப்பிக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு, அந்த முதல் விஷயமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்துக்குள்ளே போகலாம். விதிப்படி வாழ்க்கை என்பதால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? விதிப்படி தான் வாழ்க்கைன்னா நம்ம முயற்சியே தேவையில்லை இல்லையா? விதிப்படி தான் வாழ்க்கை என்பதற்காக நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? முயற்சி எதற்கு? மதிப்படி தான் வாழ்க்கைன்னா தெய்வம் எதற்கு? அப்போ விதியா மதியா அப்படின்றதான் இங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மதின்றது ஒரு மதியால் ஒருவனுக்கு வெற்றி கிடைக்கின்றது, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கின்றது, அவன் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் விதியாக இருக்க முடியும். விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நீ முயற்சி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் முன்வைத்தீங்கன்னா, அதுக்கு தான் நமக்கு கடவுள் மூளையை கொடுத்துருக்காரு. நம்ம மூளையே இல்லாத ஒரு விலங்கினமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் முயற்சி எடுக்காமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம 6 அறிவு கொடுத்துட்டாரு. மூளைன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு, மற்ற யாருக்கும் இல்லாத 6 அறிவு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 6வது அறிவு தான் இங்கே விஷயம். கடவுளை கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆத்ம பலம், ஒரு நம்பிக்கை வரும். கடவுள் நீங்கள் எதிர்பார்த்த கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய பதில், அவர் இதோட ஏதோ பெட்டரான விஷயம் உங்களுக்காக வச்சுருக்காருன்னு தான் அர்த்தம். இது கிடைக்கலன்றதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டுடுச்சு, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சங்கடப்பட்டப்பெல்லாம் என் அப்பா என் கூட இருந்தாங்க. பணம்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா இறந்து போய்ட்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் பெரும்பான்மையானவர்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு வந்த நேரம் தான் உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் அதை காதில் கூட உள்வாங்கலை. என் நண்பன் ஒருத்தன் அப்போ தான் மெசேஜ் போட்டிருந்தான். அப்போலாம் இந்த இமெயில் தான், அது ஒரு இடத்துல போய் பிரிண்ட் எடுத்து வரணும், அவங்க அதை போஸ்ட்டில் அனுப்புவாங்க. அது போல் அப்போ ஃபோன் கிடையாது, பேஜர் தான். அந்த நேரத்தில் அவர் அனுப்பிச்ச அந்த இமெயில் அனுப்பிச்சு அந்த போஸ்ட்டாக அந்த லெட்டரை நிற்க வச்சுருக்கேன். யாராவது அவங்க இவங்கன்னு சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத, நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நல்லபடியாக நடந்தது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறது வழி பாருன்ட்டு ஒரு நல்ல அறிவுரை. நான் இப்போவும் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம சங்கடப்பட்டப்பெல்லாம் நம்ம அப்பா கூட இருந்தாங்க, நல்லா இருக்கும்போது இல்லையே அப்படின்னா அதுதான் டிசைன், அதுதான் விதி. இப்போ நீங்கள் இப்போ நானோ நீங்களோ இறந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்க முடியுமா? இல்லை, அது டிசைன். இறப்பு என்பது கன்ஃபார்ம்டு, தேதிகள் மாறுகின்றது, அவ்வளோதான். அது ஒருத்தருடைய கர்ம பலன்படி அந்த தேதிகள் மாறுகின்றது, அவ்வளோதான். அப்போ அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக பேசுகிறோம், பகுத்தறிவு பேசுகிறோம், புடலங்காய் பேசணும்னு சொல்லிட்டு விதிப்படி தான் எனக்கு எல்லாம் நடக்குது என்பது நான் எதுக்கு முயற்சி எடுக்கணும்னு உட்காரதும் தப்பு. மதிப்படி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை கும்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்குது, அதை விட தப்பு. நான் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட உடல் உறுப்புகள் அதை செயலிழக்கும் போது அதோட வலிமை நமக்கு புரியும். உடல் நல்லா இருக்குது, எந்த இஷ்யூவும், நம்ம பாட்டு ஓடுவோம், குடிப்போம், ஆடுவோம், பாடுவோம், எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். அது உடலுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ எல்லா விஷயத்தையும் சேர்த்தே பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு கோல்டு வந்தால் கூட 7 நாள் ஆகுதுல்ல சரியாகிறதுக்கு. ஒரு பல்மனாலஜி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஒரு பல்மனாலஜி டாக்டரை பார்க்குறீங்க, அவர் சொல்கிறார் இந்த மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும்ட்டு. ஒரு கண் டாக்டர், ஒரு தூசி விழுந்துருச்சு, உடனே இந்த ட்ராப்ஸ் போடுங்க. இது போல் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்துன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும். அது சாப்பிடும்பொழுது தான் அப்போது நாம் கடவுளுடைய அந்த கிரியேட்டருடைய வலிமையை புரிஞ்சுக்க முடியும். அவன் நம்முடைய எதுவுமே பணம் கேட்டு நம்ம இதெல்லாம் கொடுக்கல, ஆனால் எல்லாத்தையும் சரியான ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணி படைச்சிருக்காரு. இந்த பூமியில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 800 கோடி பேருக்கும் வெவ்வேறு ப்ரோக்ராமு, 800 பேருக்கும் வேறு விஷயங்கள். எவ்வளோ கடினம். நம்ம ஒரு சாவி ஒரு ஒரு
வீட்டுக்கு 3 சாவி இருக்குன்னு வச்சுங்களேன், முன்னாடி சாவி, மேல் ரூம் சாவி, எல்லா பூட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது எந்த பூட்டு அப்படின்றது வந்து நம்பர் போட்டோன்னா நம்ம கண்டுபிடிக்க சிரமப்பட்டுரும் ஒரே கீச்சையில் போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் 800 கோடி மனிதர்களை படைச்சிட்டு கடவுள் எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரபஞ்ச சக்தி, அதுதான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு, காரியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த விதண்டவாத பேச்சுக்கள்லாம் விட்டுட்டு கடவுள் என்பது உண்மை, நமக்கு மீறிய ஒரு சக்தி, அந்த சக்தியை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் நாம் நன்றியோடு இருந்தால் நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். நீங்களே கடவுள் என்பதை உங்களுக்கு நீங்களே ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள். ஸோ இது கவனம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஒரு லஞ்சுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். வண்டி ஒரு பம்பரில் ஒருத்தர் இடிச்சிட்டான். அது ஓகே, நான் எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா பம்பர் மாற்ற வேண்டிய பம்பர் தான். அவனை பத்திரமா போகணுன்னு சொன்ன அந்த 2 வீலர்காரனை அவனோட தப்பு தான் அது. அவன் ரொம்ப சாரி கேட்டான். நான் அதை சத்தம் போடுவேன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, இப்போ பரவாயில்ல, 2000 ரூபா கட்டினா அது வந்துட போகுது, இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கலாம், நீ பத்திரமா போப்பா அப்படின்னு சொன்னேன். ஹெல்மெட் போட்டு போப்பான்னு. ஹெல்மெட்டை இதில் வச்சுருந்தான், ஹேண்ட்பாரில், பெட்ரோல் டேங்கில். இங்கே வரேன், ஆஃபீஸ்க்கு வரேன். ஆஃபீஸ் வந்தோன்னே என்னோடய ரூமோட டோர் லாக் ஆகிருக்கு. இங்கே ஒருத்தவங்க இந்த 2-3 நாளில் வேலை பார்த்துருந்தாங்க. வெளியே பசங்க அந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு கதவை நீங்கள் சாத்தினீங்கன்னா இன்னொரு கதவை திறக்கும். நார்மலாக வீட்டில் எப்படி தானே. அப்போ இதில் யாரோ பின்னாடி அமைக்க வச்சுருக்காங்க போட்டிருக்கேன். அந்த பட்டனை அது லாக் ஆகிடுச்சு. எல்லா ஜன்னலும் எப்போவுமே திறந்துருக்கும். இன்றைக்கி பார்த்தா எல்லா ஜன்னலுமே லாக்கு. அப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பொறுமை இல்லாத ஒரு நடவடிக்கை. அப்புறம் 3வது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கும் அந்த எங்கள் டீம் சேர்ந்து இன்னொருத்தருக்கும் கான்காலை போட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சு, அதாவது வந்து பட்டக்காலே படணும் போது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சா எல்லா பிரச்சனையும் உடனே வந்துடும் போல் இருக்குது. எங்கே தான் இதுக்கெல்லாம் தெரியும், ரூட் தெரியும் தெரியல. அது சொல்லும் போல் இருக்குது. சொக்கலிங்க ஒரு பாலம் ஏற்பட்டுச்சு, இன்னொரு 3 பிரச்சனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தில் சொல்லிடும் போல் இருக்கு. அந்த வகையில் இந்த டே வந்து ஒரு டஃப்பான டேயாக இருந்தாலும் நிறைய மீட்டிங், நிறைய விஷயங்கள் தொடர்புடைய ஒரு நாள்னால அதை எனக்கு கொஞ்சம் மறந்து அடுத்த நிகழ்வுக்குள்ளே நான் முழுசாக ஒப்படைக்கிற அளவுக்கு நேரமும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நான் போயிட்டு வெளில வரும்போது உதித்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய கனிவான பார்வைக்காக. முதல் விஷயம், நீ வண்டினால சொல்கிறேன், நான் கார் ஓட்டுறேன். காருக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி பார்த்தா கார் ஓட்டணும். அந்த டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும், மொபைல் சைஸ்க்கு. அது இருக்குன்னா பின்னாடி வர வண்டிகளை பார்த்து டிரைவர் ஓட்டணும். இதில் பின்னாடி வர வண்டியை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி, முன்னாடி வரக்கூடிய வண்டிலாம் பார்க்கறதுக்கு பெரிய கண்ணாடி. இப்போ சின்ன கண்ணாடியை பார்த்து வண்டி ஓட்டினா தான் ப்ரொஃபஷனல் டிரைவர். நம்ம சின்ன கண்ணாடியை பார்க்கணுன்றதுக்காக சின்ன கண்ணாடியை மட்டும் பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாது. சின்ன கண்ணாடி இல்லாமலும் வண்டி ஓட்டலாம். ஆனால் சின்ன கண்ணாடி ரொம்ப மஸ்ட்டு ப்ரொஃபஷனல் டிரைவிங்க்கு. அப்போது நாமளும் வந்து எப்படின்னா இந்த பெரிய கண்ணாடி தான் பார்க்குறோம், இதுதான் டிஃபால்ட்டு. நாம் இந்த இடத்துல நடந்த விஷயங்களை வந்து நினச்சி நம்ம சுருக்கி கொள்வது வந்து இந்த சின்ன கண்ணாடியை பார்க்குறது போல். நம்ம எப்படி காரில் போகும்போது பெரிய கண்ணாடி எதுக்காக, முன்னாடி இருக்கிறது அடுத்து என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அது. அப்போ நாமும் வந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் அடுத்து என்னன்றதான் பார்க்கணும். ஒழிய நடந்ததே நினச்சி நம்மளை சுருக்கி கொண்டு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. அது இன்றைக்கி இந்த விபத்தோட திடீர்னு எனக்கு அது ஒரு ஃப்ளாஷான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கும் இந்த பையன் வந்து இடித்தவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவன் பாவம், அவன் ஏதோ என்ன வேலையை போகிறான். அவன் ஆனால் ப்ரெஷரில் இருக்கான்னு தெரியுது. அவன் ஃபேமிலி ப்ரெஷர், மேபி அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், வயசான அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த ப்ரெஷரில் இருக்கிறதுனால தான் அவன் அந்த தப்பு பண்ணான் அந்த தம்பி. இன்றைக்கி வந்து அந்த கதவு சாத்திடுச்சு. அவர் பண்ணாரா பண்ணலையான்னு நான் பார்க்கல. ஆனால் அவர் என்கிட்ட பேசின விஷயம் தவறு. நீங்கள் என்ன ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து அவன் அந்த விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயம், சார் படித்தவங்க மாதிரி பேசுங்க, 2வது விஷயம் சொன்னான். அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது. நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து அவன்கிட்ட நான் என்ன திட்டிக்கிட்டேன்.
அது அவனுக்கு தெரியும், அவனை தான் திட்டுன்னு தெரியும் அவனுக்கு. அப்புறம் அதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு 10 செகண்டில் அந்த வேலை முடிஞ்சுது. அது பின்னாடி இருந்து வந்து கதை அந்த ஒரு ஜன்னலை வந்து டிட்டாச் பண்ணி வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் என்னென்னா வந்து இப்போ அந்த பையனுக்கும் இந்த அடிப்பட்ட பையனுக்கும் அந்த பிரச்சனைக்குரிய பையனுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபேக்டர் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து இது சாஃப்டாக ஹேண்டில் சார் நான் பண்ணல சார், இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரியும் பேசலாம். அந்த பையன் வந்து பயந்துட்டான், நான் எங்கே பணம் கேட்பேன், அவன் எந்த கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியாது. இதுக்கு ஒரு 1000 2000 ஆக்சிடென்ட் ஆனோன்னா அதான் நினச்சிருப்பான். வண்டி அடித்தோடனே இதை முடியாது, 2000 போலீஸ் கேஸ் ஆகிடும், அவனோட டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். பட்டு 2 பேருமே அந்த பழசை ஏதோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே அந்த பழசை கணக்கில் எடுத்துக்காதீங்க. நம்ம நடந்தது நெகட்டிவாக நடந்துரும்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, முன்னாடி என்ன இருக்கும் அதை பார்த்து ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்போம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பணம் விஷயத்தில் நேற்று அந்த தம்பி அந்த பன் பட்டர் ஜாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு புரிஞ்சுதா புரியலன்னு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் விவரிக்கிறேன். நீங்கள் ஒருத்தன் வந்து பெரிய ஆளாக வருவானா வரமாட்டானான் அப்படின்னு நீங்கள் வந்து எங்கிட்ட கிளாஸ் காமிச்சிங்கன்னா நான் வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணாமலே நான் சொல்லிவிடுவேன், இவன் ஒருத்து இல்லை, இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்ட்டு. அடிப்பட்டதுனால அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனால் அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பையனோ பொண்ணோ தம்பி பொண்ணோ தெரிஞ்சவங்களோ யார்ட்டையோ ஒரு 5000 ரூபா கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 5000 10,000 ரூபா செலவு கொடுக்குற பணத்தை அவன் என்ன பண்ணுறான்றதான் நீங்கள் கவனிக்கணும். 5000 ரூபாவை மூலதனமாக வைத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், இதே அலுவலகத்தை நான் பார்த்துருக்கேன். அப்பாவை எதிர்பார்க்காமல் அவன் சம்பாதிச்சு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்த பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். 5000 ரூபா உடனே 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் தண்ணி அடிப்பான், சாப்பிடுவான், ஷூ வாங்குவான், சினிமாவுக்கு போவான், செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பணத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தான். நேற்று அந்த தம்பி பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வந்த தம்பி பார்த்திங்கன்னா இருக்கிற பணம் எல்லாத்தையும் கிடைக்கணும், எவனோ கொடுக்க போகிறான், நமக்கு என்ன, நம்ம வேலை வந்து இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி போனோம் வாங்குகிறோம் வரோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது பிரயோஜனப்படாது. அது நம்முடைய பணமாக நினைக்கணும். அதுக்கு முன்னாடி வேர்வை இருக்கும், ரத்தம் இருக்கும். அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுற ஒரு எண்ணமும் வரணும். தண்ணீரை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் நம்ம சொல்லுமோ அது மாதிரி பணத்தையும் எங்கே தாராளமாக இருக்கணுமோ அங்கே தாராளமாக இருக்கணும், எங்கே சிக்கனமாக இருக்கணுமோ அங்கே சிக்கனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து சப்போஸ் என் பசங்களோட நான் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு ஹோட்டல் தான் தங்குவேன். இதே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது 900 இன்றைக்கும் 900 ரூபாய் கோயம்புத்தூர் ரூம் இருக்குது எனக்கு, அந்த ரூம் தான் தங்குவேன். இதே ஒரு ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா ரூம். அந்த ஊர் நான் சொல்ல 900 ரூபா ரூம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர்லேயே எது பெஸ்ட்டு ஹோட்டலோ அங்கே தான் தங்கணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் போகிறேன்னா எதுக்கு நம்ம தூங்க போகிறோம், கண்ணை முன்னா தூக்கம் வரப்போகுது, திரும்ப எழுந்துக்க போகிறோம், ஓட போகிறோம், இது எதுக்கு ஏசி ரூமு. மேக்ஸிமம் வந்து ஏசி இல்லாத ஹோட்டல் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். சில இடங்களில் ஏசியோடு தான் இருக்கும். ஏசியோடு இருக்குன்னா ஏசி போட்டு தான் தூங்குவேன், ஏசி ஆஃப் பண்ணி தூங்க மாட்டேன். அப்போ அது போல் நான் சூஸ் பண்ணி தான் நான் செலவு பண்ணுவேன் என்னுடைய விஷயங்களில். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். பணம் இருக்குது, நம்ம பணமோ அடுத்த பணமோ வந்த உடனே அது செலவு அப்படின்னு நினைக்காதீங்க. 2வது விஷயம், நம்ம பணம் வரும்போது கொடுக்கறதுக்காக கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக கொடுக்கலான்ற எண்ணம் வரலாம். அதுவும் கூட தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கள். உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் செய்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சிந்திக்கணுன்றதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை. நான் அப்படி தான் இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த பையன் பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு அந்த பையனுக்கு வந்து பணம் கொடுக்கல. அவனுக்கு வந்து 1 மாதம் அந்த சங்கடத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பணம் கொடுக்கணும். இந்த 2500 ரூபாய் இருக்க போய் தானே இந்த ஆட்டம் போட்டான். அந்த 2500 ரூபாய் இல்லாமல் வண்டி பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கலாம், 2 வீலர் நிற்கலாம். திடீர்னு வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு மாமா வாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு போய்ட்டு வருவோம் செய்யாருன்னு சொல்லி கூப்பிடலாம். அதுக்கு வந்து கூட்டு போனால் அதுக்கு ஒரு ஹோட்டல் கூட்டு போனோம், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதுக்கு பணம் இல்லாமல் அவன் வந்து ஸ்டக் ஆகணும். இது ஏதோ நான் சாட்டிஸ்ஃபை பேசுன்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த பெயின் புரியணும் அவனுக்கு. அந்த பெயின் புரியலாம் அடுத்த தப்பாக பண்ணிகிட்டே இருப்பான். அடுத்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து 1 லட்ச ரூபா சாப்பாடுக்கு பில் பே பண்ணியே காலி பண்ணான்.
பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும், எவ்வளோ சிக்கனமாக பண்ணணும், என்ன பெஸ்ட்டாக பண்ணணுன்றதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை நல்ல பெட்டரான பிள்ளைகளாக ஆக்கணுன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசணும், சிக்கனத்தை பற்றி பேசணும், எங்கே தாராளமாக இருக்கணுன்றதை பற்றி பேசணும். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நான் நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அந்த பாட்டு போடுறதுக்காக. அது வந்து எனக்கு வந்து என்னை பார்ப்பதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உலகத்தில் யார் ரொம்ப பிடிக்குன்னா என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. ஐயோ வேறு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு 100 வாட்டி பார்ப்பா, என் பொண்ணெல்லாம் சொல்லுவாள். நான் யார் பார்க்குறாங்கன்னு போய் பார்க்க மாட்டேன். அது என்னோட பர்பஸ் இல்லை. ஆனால் அந்த பாட்டை திரும்ப காலைல ஒரு 4 வாட்டி கேட்பேன், சாயந்தரம் வச்சவொன்னே ஒரு 4 வாட்டி கேட்பேன். அது என்னோடய ஃபோட்டோவோட பார்த்து கேட்குறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசத்தோட ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஹீரோக்குள்ள ஃபீல் இருக்கும், சினிமா ஹீரோக்கு. அதில் நான் வந்து கற்றுக்கிட்ட சைக்காலஜிக்கும் அந்த 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 பாட்டில் வரக்கூடிய ஃபோட்டோஸுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. நீங்கள் பொதுவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படின்னா சிரித்த மாதிரி இருக்கும். நான் உலகத்தில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க சிரிக்க மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது வந்து அவங்க சிந்திச்ச மாதிரி இருந்தாலும் அதே போஸ்டில் தான் இருப்பாங்க. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சீஸ், ஸ்மைல் ப்ளீஸ், இன்னும் எல்லாம் 32 பல்லும் தெரிஞ்ச மாதிரி ஆன்னு காமிச்சிட்டுலாம் நிற்க மாட்டாங்க. அது என்னென்னா அது ரியாலிட்டி. நீங்கள் வந்து யார் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய விஷயம். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் என் முகம் சிரிப்பு இல்லாமல் பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்கக்கூடிய முகம். ஆனால் நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதாவது ஒரு ஈவெண்ட்லாம் போகிறேன், எங்கேயாவது போகிறேன், யாராவது ஸ்மைல் ப்ளீஸ்னால் நான் ஸ்மைல் பண்ண மாட்டேன். அந்த குரூப் ஃபோட்டோவில் நீங்கள் பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக தான் இருப்பேன். எப்படி நான் இருக்கணும், என்னுடைய குணாதிசயம் எப்படியோ அப்படி தான் இருப்பேன். யாராவது சொல்கிறான்றக்க ஒரு கேமராமேன் சொல்கிறாங்க, அங்கே நிற்கிறவங்க சொல்கிறேன், சொக்கலைங்க சிரி அப்படின்னு பண்ண மாட்டேன். நீங்களும் அதை பண்ணாதீங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கே வந்து காட்டுவதற்காக. இப்போ நீங்கள் சிரித்து ஒரு விஷயம் காமிக்கிறீங்கன்னா அது போலியான ஒரு உருவம், அதல்ல நீங்கள் வேறு. இப்போ நீங்கள் வேறுன்னும் போது எப்போவுமே நீங்கள் அந்த வேறு மனிதனாக தான் இருக்கணும். மற்றவனுக்காக சிரிக்கிறது, மற்றவனுக்காக வாழ்கிறது, மற்றவனுக்காக நடிக்கிறது என்பது வந்து கூடவே கூடாது. ஸோ நீங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ பணம் வந்து 10,000 கொடுத்து 5,000 10,000 கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குணாதிசயம் கற்றுக்கலாம். ரெண்டாவது, ஃபோட்டோ எடுக்கும்போது மற்றவங்களுக்காக சிரிக்காதீங்க. இதுதான் வந்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம். மூணாவது, நீங்கள் பணம் என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் பேசணும், நம்ம அதை நோக்கி சிந்திக்கணும், அந்த பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அதி முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு சிங்கிள் விஷயந்தான். நீங்கள் பெருசாக கொண்டாடப்படணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பேச விடுங்கள். ஒன்று, அதை இதையே பேச விடுங்கள். பி வந்து அவர்கள் பேசிய பிறகு நீங்கள் பேசுங்கள். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலையும் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நார்மலாக ஃபோனில் பேசும்போதே குரலை உயர்த்தி பேசுவாங்க, அது பெரிய தவறு. அது வந்து என்னென்னா அவங்க வந்து மனநிலை வந்து ரொம்ப பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகிருக்கு, எங்கேயோ இருக்க ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வார்த்தைகளாக வருது. நான் என் கூட இருக்கேங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன், மெதுவாக பேசுங்க, ஏன் கத்தி பேசுகிறீங்க, மெதுவாக அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு என்னுடைய ப்ராட்டப் அது போல். எனக்கு யாராவது கத்தி பேசினா கூட எனக்கு வந்து அவங்க கூட நான் ரொம்பலாம் மிங்கில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அது நாலாவது விஷயம் வந்து இதோட ஒட்டின இது, அதாவது இந்த பிரிவில் நாலாவது விஷயம், நீங்கள் யாராவது நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புறவங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்புகிற ஆள், நீங்கள் நம்பவும் செய்வீங்க, அவர் டிசிஷன் எடுத்தால் கேள்வியும் கேட்பீங்க அப்படின்னா அது வந்து அப்போ அந்த நம்பிக்கை வந்து பொய்யான நம்பிக்கை, அது சரியான நம்பிக்கை அல்ல அப்படின்றது தான் என்னுடைய வாதம். ஸோ நீங்கள் நம்புகிற ஆட்களை முழுசாக நம்புங்க, உங்களை ஒப்படைத்து நம்புங்கள். ஒன்று. ரெண்டாவது, அதை விட முக்கியமானது, நம்புகிறவங்கள கேள்வி கேட்காதீங்க. எந்த சூழ்நிலையுமே நீங்கள் கேள்வி கேட்குறதோ, உங்களுடைய நியாயத்தை பேசுகிறதோ, நீங்கள் அழுது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதோன்றது தவறான விஷயம்.
நீங்கள் நம்புறீங்களா ஒருத்தரை, அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாரு. நமக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை, அவ்வளோதான். என் கூட நிறைய படித்தவங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கள்ல. நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது அதுதான். நீங்கள் படிச்சிங்க படிக்கலன்னா எனக்கு விஷயம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறத பிளைண்டாக நம்புங்க. இப்போ ஒரு மிலிட்ரியில் இருக்காங்க, ஒரு மேஜர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, மூவ் ஃபார்வர்டுனா ஏன் போகணும், அங்கே போனால் செத்து போய்டுன்னு ஒரு ஒரு சிப்பாயை கேட்க முடியாது, ஒரு சோல்ஜர் கேட்க முடியாது. மேஜரோட ஆர்டர் அவ்வளோதான். தே ஹேவ் டு ஒபே, தே ஹேவ் டு ஃபாலோ இட், அவ்வளோதான், சிம்பிளாக. அதே போல் இந்த இடத்துல நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் நம்புகிறவங்கள நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் நம்புகிறவங்கள நான் சந்தேகப்பட மாட்டேன். அதுபோல் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு, சில சங்கடங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அதோட முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூ தான் என்னுடைய லைஃப் டைமில். அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஓவர் த பீரியட். அப்போ நீங்களும் இது ஒரு நாளில் பண்ண முடியாது, ஆனால் ஒரு நாள் இதை சரி பண்ணிங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அடுத்த தளத்துக்கான ஆள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதோடைய தொடர்புடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கும் பாணியருக்கு திருச்செந்தூருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.